மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் சென்றிருக்கக்கூடிய நிலையில் முதலீட்டாளர்களுடன் இன்றும் ஆலோசனை நடத்த இருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இன்று எந்தெந்த நிறுவனங்களுடன் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது, என்ன நிலவரம்? உயர் தொழில்நுட்பம், மருத்துவம், உணவு பதப்படுத்தல் துறையினுடைய முக்கிய முதலீட்டாளர்களை சந்தித்து இன்று ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனையில தமிழகத்தில் தொழில் தொடங்குமாறு அந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டில் இருந்தவாறு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெருந்துறை, ஈரோட்டில் 2 இடங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலை விரிவாக்கம் மற்றும் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ள நிலையில இன்று முக்கிய நிறுவனங்களை சந்தித்து உணவு பதப்படுத்துதல், மருத்துவம், உயர் தொழில்நுட்பம், காற்றாலை உள்ளிட்ட நிறுவனங்களுடைய முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்குமாறு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பின் மூலமாக புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டினுடைய அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு 7ஆம் தேதி சென்னைக்கு காலையில திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில தமிழக முதலமைச்சரின் பயணத்தில் இன்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்குமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.